ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மாமன் சீரியல் நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. மஞ்சமலைக்குமே சுடலையும் இங்க ராசாத்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பூங்குடிய அந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கமிஷன் வாங்குறதா அந்த வீட்டில் இருக்க மஞ்சமலைக்கிட்டையும் எல்லார்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாம ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டுமே போயிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்த மஞ்சமலையுமே பயங்கர கோவத்தோடுமே கேட்டாங்க. அதுவும் இல்லாம சுடலையும் இங்க ராசாத்தியும் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கைய பணை வச்சு அவங்களுக்கு என்னுடைய பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்து நீங்க 5 லட்சத்தை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எவ்வளவு பெரிய நீங்க துரோகத்தை பண்ணிருக்கீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை அங்க சுடலைக்கிட்டையும் ராசாத்திக்கிட்டையும் சொல்லவும், உடனே இங்க ராசாத்தியும், அண்ணன் நான் போய் இப்படி பண்ணுவேன் அண்ணன், நான் இந்த வீட்டுல தானே இருக்கேன், அதுவும் இல்லாம நான் உன்னை நம்பி இருக்கேன், நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறதெல்லாம் என் கண் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, அதனாலதான் நான் இங்க பூங்குடியை கல்யாணம் பண்ணி வச்சா எனக்கு நீங்க 5 லட்சம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுவும் இல்லாம அந்த பணத்தை இந்த கல்யாண செலவு இங்க வீட்டுல இருக்க 2 பொண்ணுக்கு உதவும் நகை செஞ்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துல தான் நான் அந்த பணத்தையுமே கேட்டேன். மற்றபடி வேற எந்த நோக்கத்திலுமே பண்ணலன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி அழுதுகிட்டு இருக்க, உடனே இங்க சுடலையும், ஆமா மச்சான், இங்க ராசாத்தி சொல்ற மாதிரி அந்த ஒரு நோக்கத்துல நாங்க அவங்க கிட்ட பணம் வாங்கணும், அதுவும் இல்லாம அவங்க கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு, அதனால நம்ம கேட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையை நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு மாதிரி தான் நாங்க வாங்கணும். மற்றபடி உங்களுக்கோ இல்ல பூங்குடிய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்க எதுவுமே பண்ணல மச்சான் என்ன புரிஞ்சுக்கோங்க மச்சான்னு சொல்லிட்டு இங்க சுடலையுமே அழவும், உடனே ராசாத்தியும், அண்ணன் ஏன்ன என்கிட்ட பேசாம இருக்கீங்க, நான் உங்க காலில் குளிர்ந்து விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு, நான் அந்த ஒரு நோக்கத்துல வாங்கினேன்னு, அதுவும் இல்லாம அந்த பணத்தை வச்சு நாங்க என்ன பண்ண போறோன்னு, நாங்களே உங்களை நம்பிதான் இருக்கோம், அதுவும் இல்லாம அந்த பணத்தை வச்சு நாங்க எதுவுமே பண்ண போறது கிடையாது, நாங்க வீட்டுல இருக்க 2 பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆனா ஏதோ நெகை செஞ்சு போறதுக்குதான் அந்த ஒரு பணத்தை வாங்கணும், வேற எந்த ஒரு நோக்கத்திலயுமே வாங்கலன்னு அப்படின்னு சொல்லிட்டு மனுப்புமே கேட்டுறாங்க. உடனே இங்க மஞ்சமலையும், இங்க பாரு ராசாத்தி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப அழுது புழுகிட்டு இருக்காத, என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காத, நீங்க எந்த ஒரு நோக்கத்துல அந்த பணத்தை வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், மறுபடியும் இப்படி ஒரு தப்பை பண்ணீங்கன்னா நான் வேற மாதிரியே பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க சுடலையுமே அங்க நின்றுக்கிட்டு, ஐயோ மச்சான் வேற கோவமாயிட்டாரு, நம்ம என்ன கதியாக போறோம் தெரியலன்னு சொல்லிட்டு நின்றுகிட்டு இருக்க, உடனே இங்க மஞ்சமலையுமே வீட்டுக்குள்ள போயிட்டு, இங்க பாரு சுடலை, இதை விட லாஸ்ட் வார்னிங், மறுபடியும் இப்படி ஒரு தப்ப பண்ணன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை நான் உயிரோடய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையுமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா இங்க பேச்சுக்குமே ஒரு சைடு சந்தோஷமா இருக்கு, ஏன்னா வீட்டுல இருக்கவங்க திருட்டுத்தனத்தை பண்றாங்க, அதுவும் இல்லாம அயோகத்தனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இங்க பேச்சுக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தாலையும் அவங்க கிட்ட என்ன கேட்டாலையும் அங்க பேச்சியை மதிக்காம பேச்சியை அசிங்கப்படுத்திடுவாங்க. அதனால பேச்சையுமே அந்த ஒரு விஷயத்துல யார்கிட்டயுமே எதுவுமே போய் பேசுறது கூட கிடையாது. எங்க ராசாத்தியும் சுடலையும் தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட எங்க பேச்சையும் எதுவுமே பேசாமலும் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுவும் இல்லாம தப்பு பண்ண அவங்க என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா எங்க வீட்டுல இருக்க யாருக்கிட்ட மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கரெக்டா வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச்சுக்கு சந்தோஷமா இருக்கு. அதுவும் இல்லாம பேச்சையுமே இங்க பூங்கொடி கிட்ட போன் பண்ணியுமே பேசியிருப்பாங்க. இங்க பரம பூங்கொடி அங்க போயிட்டு என்னுடைய அண்ணன் ஃபேமிலி ரொம்பவே நல்ல ஃபேமிலி, அதுவும் இல்லாம என்னுடைய மனசார நான் சொல்றேன் பாரு, என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்குமே எந்த ஒரு துரோகமும் நினைக்காதவங்க, அவங்கள எந்த ஒரு அவமானமும் படுத்தாம அதுவும் இல்லாம அசிங்கப்படுத்தாம அவங்ககிட்ட எதிர்த்து பேசாம நல்ல பொண்ணா நீ அங்க வாழ்ந்து காட்டணும், நீ அந்த வீட்டுல நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச்சையுமே சொல்லியிருப்பாங்க. உடனே இங்க பூங்கொடியும், அம்மா எல்லாத்தையுமே பேசி முடிச்சிருக்கீங்களா, இதுக்கு மேல நான் என்னம்மா சொல்றது, என்னுடைய வாழ்க்கை கெடுத்த அந்த அழகரு நான் சும்மாவே விட மாட்டேன், அதுவும் இல்லாம எங்க அப்பாவுடைய லைஃபே ஸ்பாயில் பண்ண இந்த மஞ்சமலையுமே இங்க மாயாண்டியுமே நான் விட மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா அப்ப இருந்து இப்ப வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் ஒரே காரணம் இந்த மாயாண்டி ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூங்குடியுமே சொல்லிடுறாங்க. உடனே அதுக்குள்ள இங்க மஞ்சமலையுமே வந்துட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமலும் சைலண்டாவும் ஆயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க அழகர் வந்து பயங்கர கோவமாவும் இங்க இருக்கிற அங்க பூங்கொடியை வந்து இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதுவும் இல்லாம அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணவும், உடனே இங்க மாயாண்டியும் இங்க பாரு அழகரே, என்னுடைய மகனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சனா என்னுடைய பேச்சை கேளு, அதுவும் இல்லாம என்னுடைய மகனா இல்ல இக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா அதையுமே சொல்லிடு, இதுக்கான ஒரு பதில வந்து நீயே முடிவெடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க அழகருமே, என்ன இது அப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு சின்ன தப்புனால இவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்து நிக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல, நம்ம பேசாம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி வைக்க கூடாது, அந்த வயசான கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கஷ்டப்பட்டு இருந்தாதான் அவளுக்கு வழினா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு மாதிரியுமே இங்க அழகருமே வச்சிடுறாங்க. உடனே இங்க பெண்ணியுமே, என்ன செய்யா இங்க எல்லாமே இப்ப கல்யாணம் ஆகி பூங்கொடியுமே அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், இந்த மாதிரி ஒரு டைம்ல இங்க பூங்கொடியை வந்து இந்த வீட்டில் அந்த ஊர் முன்னாடி இப்படி ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, ஆனால் நம்ம அவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், எல்லாம் அதுவும் இல்லாமல் ஊர் முன்னாடி எல்லாம் அசிங்கப்பட்டு நம்ம நின்றதெல்லாம் எல்லார் முன்னாடியுமே நம்மளுடைய பெருமையை வந்து நம்ம காட்டணும், ஏன்னா நம்ம இந்த ஊரில் எப்படி தலை நிமிர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே சொல்கிறாங்க. உடனே இங்கே மாயாண்டியுமே, பென்னி நம்ம என்ன பண்ணுறது பென்னி, இப்போ அழகருமே பூங்கொடி மேலே பயங்கர கோபமாக இருக்கான், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம எதுவுமே பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ண முடியாது, இப்போ கொஞ்ச நாள் போட்டோம், அதுவும் இல்லாமல் அழகருக்கு வந்து பூங்கொடி மேலே இருக்கிற கோபம் போட்டோம், அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துக்கலாம், என்னதான் இருந்தாலையும் பூங்கொடி அவங்க அப்பா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பழி வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலையும் கண்டிப்பாக நம்மளை பற்றி புரிஞ்சு இந்த வீட்டுடைய அருமையும் பெருமையும் தெரிஞ்சு கண்டிப்பாக அவன் மனசு மாதிரி அழகரை கூட சேர்ந்து தான் வாழாதான் போகிறா, அதை என் 2 கண்ணால் பார்க்க தான் போகிறேன், என்னுடைய தங்கச்சி பேச்சு அந்த வீட்டில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும், ஆனால் அவளை மாதிரி நான் கஷ்டப்பட விட மாட்டேன், என்னுடைய பேச்சுடைய மகளை வந்து இங்கே எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் அவளை சந்தோஷமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட பென்னியுமே, ஆமாச்சியா இங்க பூங்கொடி ஏதோ சின்ன பொண்ணு, அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து அவங்க அப்பங்க வந்து ஏதோ தப்பா நம்ம மேல சொல்லி அவனை வளர்த்ததுனால அந்த ஒரு கோவத்துல இருக்கா பூங்கொடியுமே, ஆனா பூங்கொடி கூடி சீக்கிரம் கண்டிப்பா நம்மளை பத்தி புரிஞ்சுக்க தான் போறா, அதுவும் இல்லாம அவ பொறுப்பா இந்த வீட்டுல நடந்துக்க தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு பென்னியுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்க பூங்கொடியுமே சாப்பிட்டு முடிச்சதுமே ரூம்ல போய் உக்காந்துக்கிட்டு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுக்கிட்டுமே இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் இங்க அழகரை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலையும் அவங்க அப்பா ஞாபகமாகவே இருக்கு, ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த வீட்டில் இருந்த வரைக்கும் இங்க பூங்கொடி வந்து ரொம்பவே சந்தோஷமாகவும் பார்த்துட்டு இருந்தாங்க, அதுவும் இல்லாம எந்த ஒரு வேலையுமே செய்யாம இருந்தாலையும் இங்க பூங்கொடிக்காக நின்றதை நினைச்சு, அதுவும் இல்லாம பூங்கொடிக்காக எவ்வளவோ பண்ணதை நினைச்சு இங்க பூங்கொடியும் அங்க மஞ்சமலையவே நினைச்சுக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க மாயாண்டி ஃபேமிலியை நான் பழி வாங்கி ஆகணும், அதுவும் இல்லாம எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்க அதை நான் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முடிவா இங்க பூங்கொடியுமே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பூங்கொடி கிட்ட போய் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே அங்கேருந்து போகிறாங்க. பூங்கொடி நான் உங்ககிட்ட பேசலாமா, ஏன்னா உங்ககிட்ட நான் தனியாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாயாண்டி சொல்லவும், உடனே இங்கே பூங்கொடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயக்கத்தோட சொல்லவும், உடனே மாயாண்டியும், இங்கே பாரு பூங்கொடி, நீ இந்த வீட்டில் ஏதோ பழி வாங்கணும் நோக்கத்தோடு வந்துட்ட, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் யாருமே நீ நினைக்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஆளுங்களே கிடையாது, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டாளுங்க யாருமே கஷ்டப்படுத்தி பழக்கமே கிடையாது, எதிரியவே இங்க சொந்தக்கார நினைச்சுதான் பழக்கமா தவிர அவங்கள கஷ்டப்படுத்தணும் மறுபடியும் அவங்கள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நாங்க இங்க வாழ்ந்துகிட்டு இருக்குல்ல, அதுவும் இல்லாம இந்த ஊர்ல எங்களுக்கான மரியாதை இப்ப வரைக்குமே எல்லாருமே கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்க செஞ்ச புண்ணியம் தான் எங்க கூட நீ இருக்குது. அதுவும் இல்லாம நீ வந்து என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, நான் இங்க உங்க அப்பாவுடைய கையை வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெட்டல, ஏன்னா உங்க அப்பா வந்து எங்களை ரொம்பவே தரகுறவா பேசினாரு, அதுவும் இல்லாம உங்க அப்பா அந்த கத்தி எடுத்துட்டு வந்து என்னை வெட்டவுமே வந்தாரு, அப்ப நான் எதுவுமே உங்க அப்பாவை எதுவுமே பண்ணாம நான் அங்க சைலண்டா நின்றுட்டு இருந்தேன்னா நான் முன்னாடி இப்ப உயிரோடு நின்று பேசிருக்க மாட்டேன். அந்த அளவுக்கு உங்க அப்பாவும் உங்க அப்பாவுடைய ஃபேமிலியுமே எங்களை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்காங்க, அந்த கத்தியை வாங்கி கீழே போடுறதுக்காக தான் நான் அந்த கத்தியை கீழே போட்டேன், ஆனா தெரியாம உங்க அப்பா வந்து கை நீட்டதுனால அந்த கையையுமே வெட்டி நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியுமே இப்ப வரைக்குமே அந்த ஒரு விஷயத்தினால
நாங்க அசிங்கப்பட்டு நிக்கிறோம். அதுவும் இல்லாம அந்த ஒரு தப்பு பண்ணது நான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். அது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். ஆனா நான் தெரிஞ்சு எதுவுமே பண்ண கிடையாது. என்னுடைய பொண்ணுடைய ஹஸ்பண்ட போய் நான் கணவனை போய் நான் இப்படி பண்ணுவேனா? என்னுடைய மச்சானை போய் நான் எப்படி அப்படி கையை வெட்டுவேனா? என்னுடைய மச்சானை நான் கையை விட்டுட்டு என் பொண்ணை வாழா வெட்டிய நான் ஆக்கிட மாட்டேனா? இப்படி நினைச்சு நான் அங்க உங்க அப்பாவுடைய கையை நான் வெட்டியிருப்பேனா? நீ கூட கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஏன்னா நீ சின்ன பொண்ணு, நான் சொன்னா புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாம நீ படிச்ச பொண்ணு அப்படின்றதுனால தான் நான் உங்ககிட்ட இப்படி பேசிட்டு இருக்கேன். நான் சொன்னா நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு ஒரு நோக்கத்துல தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சப்போஸ் நான் இப்ப சொல்றது உனக்கு புரியலனாலுமே கேட்டோம். ஆனா என்னுடைய மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். எப்பவுமே உங்க அப்பாவையும் சரி அந்த வீட்டுல இருக்கவங்க யாருமே சரி நாங்க பழி வாங்கணும்னு நினைச்சது கூட கிடையாது. ஆனா உங்க அப்பா எங்களை நல்லவங்க மாதிரி இன்வைட் பண்ணிட்டு அங்க போனதும் உங்க ஃபேமிலியில இருந்து எல்லாருமே எங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்தியுமே பேசியிருக்காங்க. அதையுமே நாங்க ரொம்ப காலமா பொறுத்துட்டுமே போனோம். ஆனா நாங்களுமே எவ்வளவோ பொறுத்து பொறுத்து போறது. என்னுடைய என்னுடைய தங்கச்சி பேச்சு அந்த வீட்டுல போய் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். அவ தினம் தினம் அழுறது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா என்னுடைய தங்கச்சி ஆள்றது எனக்கு நல்லாவே தெரியும். அவ நல்லா இருந்தா எப்படி பேசுவா, நல்லா இல்லைனா எப்படி பேசுவான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த வீட்டுல வந்தானா அவ மூஞ்சில அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை பார்ப்ப. அதுவும் இல்லாம இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அவளுக்கு சந்தோஷமே அவ மனசுல இருக்கவே இருக்காது. நீ உங்க அப்பாவுடைய கஷ்டத்தையும் உங்க அப்பாவுடைய சந்தோஷத்தையும் மட்டும் நீ பாக்குற. ஆனா பேச்சிய நீ ஒரு அம்மாவா நினைச்சு உங்க அம்மா சொல்றத நீ கேட்டிருந்தனா உனக்கு எல்லாமே பேச்சியை பத்தி புரிஞ்சிருக்கும். பேச்சு என்னுடைய தங்கச்சி கிடையாது, என்னுடைய இன்னொரு அம்மா. என்னுடைய அம்மாவை நான் எப்படி பார்த்துக்கிறேனோ அந்த அளவுக்கு பார்த்துப்பேன். என்னால் என்னுடைய தங்கச்சியை நல்லா பார்த்துக்க முடியல. அதனால என்னுடைய தங்கச்சியோட மகளை நான் நல்லா பார்த்துப்பேன். எப்படியோ நான் நினச்ச காரியம் ஏதோ நான் முயற்சி பண்ணாமலே இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது ஒரு சைடு சந்தோஷமா இருந்தாலையும் என்ன இருந்தாலையும் அந்த பஞ்சாயத்து முன்னாடி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சைடு கஷ்டமா இருக்கு. அதெல்லாம் விட்டு தள்ளு. பட் எனக்கு அது மேலெல்லாம் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கல்யாணமும் முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ பூங்குடி இங்கே அழகர் அவன் ஒரு கொஞ்சம் கோவக்காரன். அதுவும் இல்லாமல் அவன் சும்மாவே கோவப்படுவான். அவனை எதனா தப்பாக நினச்சிக்க போகிற. அதுவும் இல்லாமல் அவன் எதனா வாய் தவறி உங்ககிட்ட எதனா கேட்டானா கூட அதை நீ அப்போவே மறந்துடு. அவன் அப்படிதான் கொஞ்சம் பேசிட்டு இருப்பான். போக போக எல்லாமே சரியாயிடும். நீ எதுவுமே பூங்குடிமா எதுவுமே நினச்சிக்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. இங்கே நான் இந்த வீட்டில் எல்லாரு கூடயுமே சண்டை போடணும், அது போடணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டுலாம் வரல. ஆனால் உங்கள் மேலே இருக்கிற கோபம் எனக்கு இப்போ கூட மிகப்பெரிய ஒரு வழியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் உங்களை எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு வழி தான் இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் அதுக்கான இது பலனை நீங்க அனுபவிச்சே ஆகணும். எங்க அப்பா இப்ப வரைக்குமே ஒத்த கை இல்லாம நான் அங்க இருந்த போது எங்க அப்பாவை ஒரு குழந்தை மாதிரி நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எங்க அப்பாவை பாத்துக்கிறதுக்கு அங்க யாருமே இல்லை. அதை நினைக்கிற போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்க. தவிர நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வரல. எங்க அப்பாவுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன். அதுவும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பூங்குடியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க நந்தினியுமே ஒரு சைடு உக்காந்துக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க. உடனே இங்க அழகமே போயிட்டு நந்தினி கிட்ட, நந்தினி எதுக்காக அழுதுகிட்டே இருக்க? நான் எவ்வளவு சொல்லியுமே நீ கேட்காம இப்படி அழுதுகிட்டே இருக்கனா நான் என்ன சொல்லிதான் உன்னை சமாதானப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு மாதிரியுமே அழகரை சொல்லவும், உடனே இங்க நந்தினியும் இங்க பாருங்க மாமா, நான் உன்னை கட்டிக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன். அதுவும் இல்லாம உங்கள்கிட்ட நான் அப்போ இருந்தே சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், கடைசி வரைக்கும் நான் உங்களை தான் நினைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க என்னுடைய இது அன்புக்கும் என்னுடைய பாசத்துக்கும் கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அந்த ஊர் முன்னாடி பஞ்சாயத்து தலைவர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பூங்கொடி கழுத்துல நீங்க தாலியை கட்டிட்டீங்க. அதை பார்த்தும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுவும் இல்லாம அதை பார்த்த போது எனக்கு எவ்வளவு நரக வேதனையா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகர்கிட்ட நந்தினியுமே சொல்லிடுறாங்க. உடனே அழகருமே, பூங்குடி எனக்கு நல்லாவே புரியுது. அதுவும் இல்லாமல் நீ பட்ட கஷ்டம், நீ பட்ட அசிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியுது. அதுவும் இல்லாமல் அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும். எங்கள் அப்பா ஒரு சைடு அந்த ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பஞ்சாயத்து தலைவர்னா நீ நாங்கள் சொல்கிறத கேட்கல, கட்டுப்படலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கு நீ கோவக்காரனா ஆயிடுவ. அதுவும் இல்லாமல் இந்த ஊரை
ஒதுக்கி வைக்கிறதா ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊராளுங்க சொன்னதை நீயும் தான் கேட்டுட்டே இருந்த. அதுவும் இல்லாமல் நீ சின்ன வயசுலேருந்தே உனக்கு இந்த ஊராளுங்களை பற்றி நல்லாவே தெரியும். அவங்க ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டாங்கன்னா அதை நிறைவேற்றி ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் எங்கள் அம்மாவுடைய சந்தோஷத்தை நான் இழக்க விரும்பலை. அதனால தான் இங்கே நான் பூங்கொடி கழுத்தில் தாலியை கட்டிட்டேன். அதுவும் நான் அவள் கழுத்தில் தாலி கட்டணும்னா மனப்பூர்வமாக நான் அவள் கழுத்தில் தாலியை கட்ட கிடையாது. அதுவும் இல்லாமல் நான் அவள் கூட சேர்ந்து வாழவும் போகிறது கிடையாது. என்ன இருந்தாலையும் அவள் செஞ்ச தப்புக்கு அவள் என்கிட்ட அவள் பதில் சொல்லி ஆகணும். அதுவும் இல்லாமல் அவன் நம்ம ஃபேமிலியை பழிவாகணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. அவள் இந்த வீட்டுக்குள்ளே இல்லாத மாதிரி நான் பண்ணுறேன்னா இல்லைன்னு மட்டும் பாரு. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் பூங்குடியை வெறுக்க வச்சு அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி நான் இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன், அது கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகர் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பூங்கொடி இங்கே நந்தினியும், மாமா நீங்கள் சொல்கிறது எப்போவுமே நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் எங்கிட்ட முதல்ல வாக்கு கொடுத்தீங்க, அந்த வாக்கவே உங்களால் நிறைவேற்ற முடியல. மறுபடியும் இப்போ இந்த பூங்கொடியை கல்யாணம் கட்டிக்கிட்டு இப்போ எனக்கு மறுபடியும்லாம் வாக்கு கொடுத்து என் மனசை மாற்றாதீங்க மாமா. நீங்கள் அவ கூட சேர்ந்து வாழுங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உங்கள் அப்பாவுடைய ஆசையை நீங்கள் நிறைவேற்றுங்க. நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு மகனாக இருக்கணும், அதை நான் பார்க்கணும். என்னால உங்க 2 பேருக்கும் பிரிவினை எதுவுமே வரக்கூடாது. நீ எல்லாருமே ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு சந்தோஷமாக தவிர ஆளுக்கு ஒரு சைடு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு பிரிஞ்சு வாழ்றதெல்லாம் இது நல்ல ஒரு வாழ்க்கைக்கு ஒரு விஷயமா இருக்காது. அதை யோசிச்சு தான் நான் இப்படி சொல்கிறேன். நீங்கள் அங்கே உங்கள் அப்பா சொன்ன மாதிரி மாமா சொன்ன மாதிரி இங்கே பூங்கொடி கூடயே நீங்கள் சேர்ந்து வாழுங்க. உன்னுடைய சந்தோஷத்துலேயும் சரி உங்களுடைய எந்த ஒரு விஷயத்துலையுமே நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஏதோ நான் கண்ட கணவன் சொல்லிட்டு நினச்சி நான் உங்களை மறந்துடுறேன். ஆனால் உங்களை மறக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தாலையும் என்ன பண்ணுறது, நான் மறந்தாதான் இங்கே எல்லாமே சரியாகும். அப்படின்னா மறந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நந்தினியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே அழகர்கிட்ட வந்து அவங்களுடைய அம்மாவும், அழகரு நீ எதுக்குமே கவலைப்படாதப்பா, ஏதோ நான் அப்போ தான் நீ இது மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்கள் அப்பா ஒரு முடிவெடுத்து உன்னை காப்பாற்றணுன்றதுனால என்னென்னமோ பண்ணாங்க. ஆனால் நீ உங்கள் அப்பா பேச்சை கேட்காம இப்படி பண்ணிட்டு வந்துட்ட. உங்கள் அப்பா நினச்சி எங்கள் நந்தினியை உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கல, ஆனால் நந்தினியே நினச்சி உன்னை பழி வாங்கணும், நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா. என்ன இருந்தாலுமே நீ உங்கள் அப்பாவை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா உங்கள் அப்பாவுமே உன் மேலே மிகப்பெரிய ஒரு அக்கறையும் அன்பும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ அதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அழகரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும் உடனே அழகரும், அம்மா இன்னும்மா சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு பூங்குடியை கொஞ்சம் கூட பிடிக்கலாமா? அதுவும் இல்லாமல் அந்த மஞ்சமலை வீட்டில் இருந்து நம்ம சம்மந்தமே வச்சுக்க கூடாது, நம்மளுக்கு அவங்களுக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போவே சொன்னது தானே. ஆனால் அப்போ சொன்னதை அது மண்டையில ஏத்துக்காம, அதுவும் இல்லாமல் அப்போ சொன்னதை மறந்துட்டு இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு என்னம்மா யோசிக்கிறது? அதுவும் இல்லாமல் நான் வந்து உங்களுடைய அசிங்கத்தை நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் கண்டிப்பாக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் அசிங்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சி தான் அந்த பூங்குடி புள்ளியை நான் கடத்தினேன். மற்றபடி நான் வேற எந்த ஒரு இதுலையுமே நான் பண்ண கிடையாது. அதுவும் இல்லாமல் அப்பா வந்து என் மேலே கோவமாக இருக்காரு. சொல்ல போனா நான் தான் அப்பா மேல கோவமா இருக்கணும். அவ கல்யாணத்தை நிப்பான்றதுக்கு அப்பா தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்த, சந்தோஷமான ஒரு விஷயத்த எனக்கு பண்ணியிருக்கணும். ஆனா அப்பா அதெல்லாம் விட்டுப்பட்டு எனக்கும் இங்க பூங்கொடிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகர் சொல்லவும் உடனே இங்க அழகருடைய அம்மாவும், அழகரு உங்க அப்பா என்னப்பா பண்ணுவாரு, அங்க பஞ்சாயத்து தலைவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான் அவரு பண்ணாரு தவிர உன்னை கஷ்டப்படுத்தணும், உன்னை அசிங்கப்படுத்தணும், உன்னை இது வேற எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்துல அவரு எதுவுமே பண்ண கிடையாது. ஏன்னா அவர் வந்து உன் மேல இப்போ வரைக்குமே உயிரே வச்சுக்கிட்டு இருக்காரு. நீ எப்பவுமே அவர் எதிர்த்தோ இல்லை அவருடைய பேச்சு மீறியோ நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் பண்ணவும் கூடாது. ஏன்னா இங்கே உன் மேலே அவர் முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் நம்பிக்கையை காப்பாற்ற அழகரு. அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்து ஜெயிலிருந்து வந்திருக்காரு. அதெல்லாம் தெரிஞ்சு தான் உன்னை சென்னைக்கு அமைச்சு விடுறதுக்கு பிளானுமே போட்டார். அவர் அங்கே ஜெயிலில் இருந்தபோது நீ எப்படி கஷ்டப்பட்ட, நான் எப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நான் 2 பேருக்கும் தெரியும். ஆனால் உங்கள் அப்பா நம்மளை நினச்சி ஒவ்வொரு நாளும் எப்படி கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டிருப்பாரு. அது எதுவுமே நீ நினச்சி பார்க்காம நீ உங்கள் அப்பா மேலே கோவப்படுறத கொஞ்சம் தவிர அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அழகுடைய அம்மா உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே பூங்கொடி அம்மாடி நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருமா, எந்த ஒரு விஷயத்துலையுமே நீ இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுவும் இல்லாமல் யார்கிட்டையுமே ஒரு பிரச்சனைக்கே நீ போகாத, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
மாயாண்டியுமே அங்கே பூங்கொடிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பூங்கொடியுமே இதை கேட்டதும் அங்கே மாயாண்டி கால்லையுமே விழுந்துடுறாங்க. மாமா என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா, நான் ஏதோ உங்களை பற்றியெல்லாம் தெரியாமல் இப்படி ஒரு காரியத்தோடு இப்படி ஒரு எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாக்கை கொடுத்துட்டு உங்களை நான் பழி வாங்கணும், ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தில் நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழவும் உடனே இங்கே மாயாண்டியும் மா என்னம்மா என்கிட்ட போய் நீ மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க, நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்காதம்மா, நான் அவ்வளோ பெரியவன்லாம் கிடையாது, நீ சந்தோஷமாக இருந்தனா எனக்கு அதுவே போதும், அதுவும் இல்லாமல் உன்னை நான் எப்போவுமே கஷ்டமும் படுத்த மாட்டேன் நஷ்டமும் படுத்த மாட்டேன், நீ எப்போவுமே இருக்கும் போல நீ சந்தோஷமாயிரு, அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் உன்னை யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க, அப்படி கேட்டாங்கன்னா நீ இந்த விஷயத்த நீ என்கிட்ட தாராளமாக சொல்லலாம், உனக்காக நான் இருப்பேன், அதுவும் இல்லாமல் இந்த வீட்டோட மருமக நீ மட்டும்தான், வேறு யார் வந்தாலுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகுடைய அம்மாவுமே அழகுடைய அம்மா கிட்டேயுமே சொல்லிடுவாங்க. இங்கே பூங்கொடியுமே சாரி பூங்கொடி மாயாண்டி கிட்ட சொல்லிடுவாங்க. உடனே மாயாண்டின் கேட்டதுமே பூங்கொடி நீ எங்கிட்டலாம் மன்னிப்பு கேட்காத, நீ எப்போவுமே சந்தோஷமாக தான் இருப்ப, நான் சொல்கிறத மட்டும் கேளுவா, இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் நீ சந்தோஷமாயிரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மாயாண்டியுமே பூங்கொடிகிட்ட சொல்லிடுறாங்க. உடனே பூங்கொடியும் மாமா எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு மாமா, அதுவும் இல்லாமல் என்னை அவர் கடத்தி கொண்டு ஒரு இடத்துல விட்டு என்னுடைய வேலையுமே கெடுத்து அவர் அப்படி வேலை செஞ்சுட்டு இருந்தார், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு நிலையிலாம் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கேன், அதனால தான் நான் யார்கிட்டையுமே ஒரு சஜஷன் கேட்குறதில்ல, யாருமே நல்லா இருக்காங்கன்னு கூட கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பூங்கொடியுமே சொல்கிறாங்க. பூங்கொடி அம்மாடி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டிய எல்லா விஷயமும் நான் பண்ணுறேன், அதுவும் இல்லாமல் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் நாங்கள் உங்ககிட்ட நிற்கிறேன்னா என்ன காரணம், நீ நல்லா மாடு வளர்த்துருக்க அப்படின்ற ஒரே காரணனால அதனால தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இப்போ வரைக்குமே, நீ என் சைடு ஃபேவரேட்டாக பேசணும், அதுவும் இல்லாமல் நீ எனக்காக இந்த வீட்டில் யாருக்கிட்டையுமே நீ பிரச்சனைக்குமே போகக்கூடாது, நீ என்னுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு நினச்சில்ல, அதே மாதிரி தான் உனக்கு நான் நல்லா ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன், அது இல்லாமல் நீ அவளை நல்லாவும் பார்த்துக்கணும், நான் எப்போவுமே எதுவுமே நான் உன்னை சொல்லவும் மாட்டேன், ஸோ நான் உன்னை எப்போ கஷ்டப்படுத்தணும் நீ அப்போவே இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போயிடலாம், அதுவும் இல்லாமல் யாருமே எந்த ஒரு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயமா இருந்தாலையும் நீ நானும் சொல்லிட்டு எல்லாருமே இப்போ மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன ஒரு ப்ரைஸுக்கு நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே பார்க்குற போது 800 900 அந்த அளவுக்கு தான் அங்கே டிஸ்கவுண்ட் கிடைக்கிறத தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு இதுலேயுமே வெப்சைட்டும் வரதில் அந்த இது கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வரதில் அதுக்கெல்லாம் இருக்கிற போது எல்லாமே ஒரே நாளில் மாறும் இல்லை மாறாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே ஒரு நாளில் மாறும். அப்படி இருக்கிற சமயத்தில் எல்லாரும் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி தான் இங்கே எல்லாருமே பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்காங்க, காம்பவுண்டுக்கெல்லாம் இல்லை, நீங்கள் இது உங்கள் இடம், நீங்கள் காம்பவுண்டு போடுவீங்க எதுனா போட்டுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே என்னால் கஷ்டப்படக்கூடாது, அதுவும் இல்லாமல் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அழகரோடைய இங்கே மாயாண்டியுமே சொல்லிடுறாங்க. உடனே பூங்கொடியும் இதை கேட்ட உடனே மாமா சரிங்க மாமா என்னை மன்னிச்சிக்கோங்க, அதுவும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன், அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா இப்போ எல்லாருமே ஒரு சைடில் நல்லா இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்த வாக்கை நான் மீற போகிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா ஒத்த கையோடைய எல்லா வேலையுமே செஞ்சிட்ருக்காங்க, அப்படி சேரும்போது எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் அங்கே இங்கே பூங்கொடியுமே அங்கே பேசிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் மாயாண்டியுமே பூங்குடி நீ சொல்கிறது எனக்கு நல்லாவே புரியுது, அதுவும் இல்லாமல் நீ சொல்கிறத நான் கேட்டுக்கிட்டேன், இந்த வீட்டில் உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலையும் நீ என்கிட்ட சொல்லு, அதுவும் இல்லாமல் என்னுடைய இன்னொரு மக அந்த குட்டி பிசாசுக்கிட்ட நீ சொன்னா எல்லாமே கரெக்டாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி கிளம்புன டைமில் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரே வீட்டில் எல்லாருமே இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்படி சந்தோஷம் இருக்கிற போது யாருமே எதுவுமே கேட்கவும் கூடாது, கேட்கவும் மாட்டாங்க, அப்படி கேட்டால் தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பூங்கொடியுமே சொல்லிடுறாங்க. உடனே மாயாண்டியும் இது பூங்கொடி
அம்மாடி நான் கடைசியாக சொல்லிடுறேன், நீ மறுபடியும் இங்கே அழகர் என்ன பேசினாலையுமே நீ அழகர் கூட மறுபடியும் பேசாத. அவன் எதுனா பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்படியே விட்டுருமா. எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாயாண்டியுமே கிளம்பிடுறாங்க. உடனே இங்கே அவங்க போன கையோட உடனே அங்கே நின்றுக்கிட்டு இருந்த என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்த ஒரு மோட்டர்லோ அப்படின்ற ஒரு ஃபோனு, அந்த ஃபோனை கூட நான் விசாரித்தேன். அந்த ஃபோன் கூட எனக்கிட்ட முழுமையாக நல்ல ஒரு ஃபோன் கிடையாது. அந்த ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை, அதுக்கப்புறம் நகை வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறம்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு சிசி போர்டும் எனக்கு இதுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட டியூசர் எடுத்து செக் பண்ணி விட நானே பார்க்குறேன். எல்லாரும் ஒரே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்தது மாயாண்டியுமே கிளம்பிடுறாங்க. உடனே எங்கள் பென்னியுமே என்னாச்சியா இங்கே பூங்கொடிக்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க, அப்படி என்ன தான் பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பென்னி கேட்கவும், உடனே எங்கள் மாயாண்டியும் பென்னி என்ன பென்னி, என்னுடைய தங்கச்சி, அது இல்லாமல் எனக்கு என்னவா இருக்கோ அதுதான் நான் பார்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் முன்னாடியுமே அவங்க ரொம்பவே சந்தோஷமாகவும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மாயாண்டியும். அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.